புயலை எதிர்கொள்ள அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் முதலமைச்சர் எடுத்துள்ளதாக சேலம் விமான நிலையத்தில் அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்தார். சென்னையில் இருந்து விமானம் மூலம் சேலம் வந்த ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புயலை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் புயல் பாதிப்பு குறித்து கேட்டறிந்து தேவையான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து விடுதி மாணவர்களுக்கு சத்தான தரமான உணவு வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று கூறிய அவர், அரசு விடுதி மாணவர்களுக்கு பால் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அறிந்து தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தது தாவேகாவுக்கு பலம், அதிமுகவுக்கு பலவீனம் என சிவகங்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்தார். பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த துறை ஆவின் பால் விற்பனை அதிகரிக்க இப்ப துறை சார்பா இப்ப உங்க துறை சார்பா விடுதிகள்ல மாணவர்களுக்கு பால் கொடுக்கறது எந்த விடுதி உங்க விடுதிகள்ல பால் கொடுக்கறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறது முதலமைச்சர்கிட்ட இப்போது வரைக்கும் இல்ல. நீங்க சொன்ன விஷயங்களை நான் பார்த்து என்னென்ன யோசிச்சு நான் ஏறி பேசி பண்ண முடியுமா பார்த்தேன். சிவகங்கையில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்யப்பட்ட ராணி ரங்கநாச்சியார் நினைவு பேருந்து நிலைய திறப்பு விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம், கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி ஆகியோர் கலந்து கொண்டு பேருந்து நிலையத்தை திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம், மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ள தாவேகாவை குறைந்து மதிப்பிட முடியாது என்றும், செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தது தாவேகாவுக்கு பலம், அதிமுகவுக்கு பலவீனம் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பாஜகவின் சித்தாந்தத்தை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று கூறிய அவர், இந்த முறையும் தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு வரவேற்பு இருக்காது என கருத்து தெரிவித்தார். இந்த கட்சிக்கு ஒரு வரவேற்பு நிச்சயமாக இருக்கிறது, ஒரு எனர்ஜி இருக்கின்றதை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். அதுக்கு ஒரு கணிசமான வாக்கு வரும்ன்றதை ஏற்றுக்கிறேன். சீட்டா மாறுமா எனக்கு சொல்ல தெரியல. ஒரு மூத்த அரசியல்வாதி ஒரு கட்சியிலிருந்து விலகி அந்த கட்சிக்கு சென்றது அந்த இயக்கத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பலத்தை தான் தரும். புதுச்சேரிக்கு வருகை தந்த தேசிய பேரிடர் மீட்பு படையினருடன் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் 60 பேர் கொண்ட 2 தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் புதுச்சேரிக்கு வருகை தந்தனர். இதனையடுத்து மீட்பு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் குலோத்துங்கனுடன் ஆலோசனை நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், புயல் மற்றும் மழை சேதம் குறித்து 24 மணி நேரம் இயங்கும் கட்டுப்பாட்டு அறைக்கு பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம் என்றும், புதுச்சேரியில் தாழ்வான பகுதிகளில் தேங்கும் தண்ணீரை வெளியேற்ற மின் மோட்டார் பொருத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து மழை குறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று கூறிய அவர், உணவு தேவைப்படும் மக்களுக்கு குடிமைப் பொருள் வழங்கல் துறை மூலமாக உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என்றும், அத்தியாவசிய பொருட்களை முன்னெச்சரிக்கையாக வாங்கி வைத்துக் கொள்ளுமாறும் வலியுறுத்தினார். அதே மாதிரி இடி மின்னல் சமயங்கள்ல எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்கான ஒரு எஸ்ஓபியும் கொடுத்துருக்கோம். வெளியில வைக்கிறதுக்கான அவங்களுடைய வீட்டுக்கு அத்தியாவசியமான பொருட்களை இன்னைக்கே வாங்கி வச்சுக்கணும். ஒரு வேண்டுகோள் பால், அதே மாதிரி அத்தியாவசியமான பொருட்கள், அந்த மருந்துகளை வாங்கி வச்சுக்கணும். தாராபுரம் உப்பாறு அணைக்கு தண்ணீர் விட பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தின் கீழ் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாராபுரத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற தேர்தல் பிரச்சார பயணம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், 2026 தேர்தலில் தொண்டர்கள் விரும்பும் மாபெரும் கூட்டணி அமையும் என்றும், மக்கள் தலைவர் விஜயகாந்த் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து நிறைவேற்றுவது தொண்டர்களின் கடமை என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து தாராபுரம் உப்பாறு அணைக்கு ஆண்டு முழுவதும் தண்ணீர் விட பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தின் கீழ் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், சிறப்புமிக்க தாராபுரம் பகுதியில் அடிப்படை வசதிகளை அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என தெரிவித்தார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மகத்தான வெற்றி பெறும் வரை எங்கள் யாருக்கும் ஓய்வு இல்லை என்ற உறுதிமொழியை நாம் இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்றோம். திருச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு அமைச்சர்கள் KN நேரு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் தெற்கு மாவட்ட திமுக கழகம் சார்பில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு
மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் 234 பேருக்கு சீருடை மற்றும் உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் மாநகராட்சி துணை மேயர் திவ்யா, மண்டல குழு தலைவர் ஜெயநிர்மலா தலைமையிலும் மாநகராட்சி கழக செயலாளர் மதிவாணன் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய பின்னர் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.